வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, துன்பம் இல்லாத நிலை அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜியோட சிந்தனை இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஏன் துன்பம் இல்லாத நிலை அப்படின்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே இன்பத்தையும், இன்பத்தின் மூலமாக அமைதியும், அமைதியின் மூலமாக சிற்றின்பத்தோடு கலந்து பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக தான் பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எதை நினச்சி வந்தோமோ, எதை செய்ய வேண்டும் என்று நாம் நிறைவு பெற வந்தோமோ அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோங்க, மற்ற வேலையில் இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம துன்பம் இல்லாத நிலை வரணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு சுவாமிஜி அப்படின்னா, 6வது அறிவு முழுமை பெறுகிறது என்றால் விரிந்து 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 பரம்பொருளோடு இணைந்து இதற்கு மேலே விரிய முடியாத அந்த முழு முதற் பொருளோடு இணைந்து இணைந்து விட்ட பிறகு இனி எங்கே விரியும்? அதற்கு மேல் விரிவு இல்லை. அந்த வகையில் இந்த மனம் அசையாய் அசையாய் பொருளோடு அறிந்து அதே நிலைத்து விட்டால் அங்குதான் மனம் என்பது நிலைத்து நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அறிவு தான். அந்த அறிவு எந்த பொருளோடோ நபரோடோ எந்த ஒரு புலன் இன்பங்களோடு நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அந்த விதத்தில் என்ன பண்ணுங்க, அறிவு வேலை செய்ய தொடங்கும். அப்போ 5 புலன்கள் வழியாக அல்லது பொருள் பற்று, செல்வாக்கு, புகழ் இதில் போயிட்டோம் அப்படின்னா அறிவு என்ன பண்ணுதுங்க, அதிலே மூழ்கி ஆழ்ந்து அமிழ்ந்து போயிடும். அப்போ தன்னோட அறிவை தனக்கு நிலைநிறுத்த தெரியல. அப்போ நம்மை விட உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இறைவன், இறைநிலை எது நிலைத்து நிலையாக அசையாத அரும்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளோடு நாம் இணைந்து நிற்கிறோமோ அந்த தன்மையாக தான் நாம் மாற முடியும். சுவாமிஜி சொல்வார், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணுவர். அப்போ இந்த மனம் என்ன பண்ணுதுங்க, இந்த மனம் போகுது அப்படின்னா அதை ஒட்டி நம்மளோட அறிவு தான் போகுது. அப்போ அறிவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் என்ன பண்ணுங்க, உணர்வு என்ற நிலையில் இருக்கணும். அந்த உணர்வு என்ற நிலையில் இருந்தால் தான் அடுத்தது அறிவு என்ன பண்ணுங்க, மேல்நிலையில். அது ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க அப்படின்னு. அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த அரும்பொருளோட மெய்ப்பொருளோட அறிவு சேர்ந்து இருக்கும்பொழுது என்ன பண்ணுங்க, இது அலையாமல் அசையாமல் எதையும் உணர்ச்சி வசப்படாமல் என்ன பண்ணுங்க, நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும். அப்போ நிலைத்து நிற்கும்போது அறிவு என்ன செய்யுதுங்க, வேலை செய்ய தொடங்கும். எது தேவை எது தேவையில்லை, நமக்கு எது எது நம்ம கூட லாஸ்ட் இயரில் வரும், எது எனக்கு உதவும், எது என்னோட வாழ்க்கைக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது, துன்பம் இல்லாத நிலை இருக்கக்கூடியது எது அப்படின்னு என்னோட அறிவு சொல்லுது அப்படின்னா, சுவாமிஜி தான் சொல்கிறார் ஒரு வார்த்தை அழகாக, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்வர். அந்த நிலையில் அறிவை நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எது அமைதி தருகிறதோ, எது நிலைத்து நிற்கிறதோ, எது எனக்கு உயர்வை தருகிறதோ அந்த நிலையை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னாவே நாம் என்ன பண்ணுங்க, உலகப் பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் தான் இல்லைங்களா. அப்போ உலகப் பொருளில் நம்ம இருந்தாலும் உலகத்தில் என்ன பண்ணுறோங்க, தாமரை இலை தண்ணீர் போல் பற்றற்ற நிலையில் நாம் வாழ கற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த நிலையில் இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம அந்த நிலையில் இருக்கும் பொழுது தான் அறிவு பின்னோக்கி தன்னோட மூலத்தை அறிந்து கொண்டு அந்த நிலையில் ஆழ்ந்து 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 அமைதியில் நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முழு முதற் பொருளோடு நாம் இணைந்துட்டோம் அப்படின்னா இனி எங்கே அதுக்கு மேலே விரிய முடியுமா அப்படின்னா அதுக்கு மேலே விரிய முடியாது. ஏன்னா அதுதான் எண்டு, அதுதான் இறைவன். அந்த சுத்த வெளியில் போய் மனம் நிற்க 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 என்ன பண்ணுங்க, நாமும் எதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வோம். சும்மானா சொல்ல முடியாது. விட்டு கொடுத்த சகிப்புத்தன்மை, தியாகம் இதெல்லாம் வார்த்தையாக வராது, வாழ்க்கையாக மாறும். வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா துன்பம் இல்லாத நிலையை இறைவன் நமக்கு அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை நாம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்தோம் அப்படின்னா தான் சொல்லுவாங்க, கற்றல் கடைப்பிடித்தல் அதுக்கப்புறம் தான் கற்பித்தல்வாங்க. அந்த விதத்தில் நம்ம துன்பம் இல்லாத நிலையை வாழணும் அப்படின்னா மனவள கலையில் இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை
ரெகுலராக யாருக்காக செய்யணும், மனவளக்கலைக்காகவோ இல்லை குருவுக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ கிடையாது. நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மீதி 23 மணி நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை துன்பம் இல்லாத நிலையில் வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சப்ஜெக்டோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.